தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் என்ன, அந்த சித்தம் எவ்வளவு முக்கியம், அதை எப்படியாக செய்ய வேண்டும் என்றதாக வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதனாலும் எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆண்டவர் இங்கே தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க ஊழியம் செய்யாத, ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னா, ஜனங்களை கண்டித்து ஆவியானவர் உணர்த்தினா அந்த ஜனங்கள் அங்க சபைக்கு வராது, என்னட்ட வராது, ஜனம் வராட்டி எனக்கு காணிக்க வராது, ஜனம் வராட்டி இங்க ஆசனங்கள் வறுமையாய் காணப்படும், என்ற சபை ஒரு பெரிய சபையாய் காணப்படாது என்று ஜனத்தை பிரியப்படுத்தி ஜனத்தை தக்க வைக்கிறதற்காக ஊழியம் செய்யாதே என்று இங்கே சொல்லுகிறார். மாறாக கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் நீங்க இருப்போமா, நானும் நீங்களும் இருப்போமாய் இருந்தால் தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்கிறதான ஒரு ஊழியக்காரனா நானும் நீங்களும் இருப்போம். தேவனுடைய சித்தம் காணப்படல. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16:8 அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே. பரிசுத்த ஆவியானவர் வந்து சபைகள்ல கிரியை செய்யும் போது அங்கே பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதான பிரசங்கங்கள் இருக்கிறதா, போதனைகள் இருக்கிறதா, அப்படியாக சபை நடத்தப்படுகிற, அதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியம். ஜனங்கள் நோகக்கூடாது. ஜனங்கள், நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் சொன்னால் ஜனம் மீண்டும் இந்த சபைக்கு வராது என்று சொல்லி எங்களுடைய லாபத்துக்காக, எங்களுடைய பேருக்காக, புகழுக்காக ஊழியம் செய்வோமாயிருந்தால் அது கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியம் கிடையாது, அது தேவ சித்தமான ஊழியமும் கிடையாது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஊழியங்கள் எல்லாரும் தான் செய்கிறாங்க. விசுவாசிகளை விட ஊழியக்காரங்க தான் அன்னைக்கு அதிகம். கிறிஸ்துவுக்கு பிரியமா ஊழியம் செய்கிறோமா என்று கேட்டா 1-2 பேரைத்தான் காண்பிக்க முடியும், தேடித்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு சிலர் தான் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிறாங்க, ஆவியானவரால நடத்தப்படுகிறாங்க, தேவ சித்தத்தை செய்கிறாங்க. மாறாக மற்றவர்கள் தங்களுக்கு பிரியமாக, தங்களுடைய பேருக்கு, தங்களுடைய நாமத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். இப்படி செய்யாதபடி தேவன் தாமே, தேவ ஆவியானவர் தாமே தேவ சித்தம் என்ன என்று அறிந்து தேவனை பிரியப்படுத்தும்படி கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய எங்களை தொடர்ந்தும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.